हाई फ्रेंड्स वणक्कम நான் உங்கள் சம்பத் குளத்திலிருந்து இது நம்ம சேனல் சிசி தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாக்க நம்ம சிசி தமிழ் பசங்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து உடனுக்குடன் பெற முடியும் ஓகேங்களா फ्रेंड्स வீடியோ உங்களுடைய ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சா இனி கவலையே வேண்டாம் உங்களுடைய ஆதார் கார்டை உங்களோட மொபைல்ல இருந்தே ஒரே நிமிஷத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்கலாம் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானவை தெரிஞ்சு கொள்ள வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு நம்பர் நம்ம தொலைஞ்சு போன அந்த ஆதார் கார்டோட நம்பர் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே போல ரிஜிஸ்டரர் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு பதிவு பண்ணும்போது நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணோமோ அந்த மொபைல் நம்பர் நம்மள்ட்ட இருக்கணும் அதே போல வந்து நேம் ஆதார் கார்டுல அந்த நேம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே போல டேட் ஆஃப் பர்த்தும் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் வந்து தேவையானது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கீழே ஆதார் ஆப் அப்படின்ற ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும் மொபைல் நம்பர் கொடுத்து சாதாரணமா இப்போ இருக்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆதார் டவுன்லோட் பண்றது மட்டும் கிடையாது ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கலாம் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம ஆதார் டவுன்லோட் பண்ண போறனால டவுன்லோட் ஆதார் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் மேல ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா கேப்சா கொடுத்திருப்பாங்க 1409 இருக்கு பாத்தீங்களா இதே போல உங்களுக்கு வேற நம்பர் இருக்கும் அதை இந்த இடத்துல கேப்சா இடத்துல டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி அதாவது ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த மொபைல்ல கிடையாது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைலுக்கு வரும் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க அந்த ஓடிபி இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்போ உங்களுடைய ஆதார் வந்து டவுன்லோட் ஆகும்போது நீங்க பாஸ்வேர்டு கொடுத்தாதான் ஓபன் பண்ண முடியும் அந்த பாஸ்வேர்டு என்னன்னா உங்களுடைய ஆதாரோட நேம் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் அதே போல உங்களுக்கு இயர் டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய கடைசி இயர் 1999ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா 1999 அப்படின்றதான் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் 1999 இது ரெண்டையும் போட்டாதான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ரீசெட் சப்மிட் இருக்கும் சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஓடிபி வந்து சப்மிட் ஆயிட்டு நம்மளுக்கு ஆதார் இப்போ வந்து டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆயிட்டு இப்போ ஓப்பன் கேட்கும் நம்ம பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ உங்களுடைய பேர் அருண்குமார் அப்படின்னா அருண் ARUN அப்படின்ற கேப்சல்ல போட்டு டேட் ஆஃப் பர்த் 1999 அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நிமிஷத்துல ஈஸியா உங்களுடைய ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் கார்டு இனிமே தொலைஞ்சு போச்சுன்னா கவலை இல்லை இந்த மாதிரி உங்களோட ஆதார் நம்பரை வச்சு உங்களுடைய ஆதாரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்